முதலில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பின் தன்மை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக கொள்கை பிடிப்பும் நேர்மையும் கொண்டவர்கள். அமைதியான மற்றும் உண்மையான நட்பைதான் இவர்கள் விரும்புவார்கள். மற்றவர்களின் நற்குணங்களை பாராட்டும் குணம் இவர்களிடம் இருப்பதால் எளிதில் நண்பர்களை சம்பாதித்து விடுவார்கள். தங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் தாராளமாகவும் அன்பாகவும் பழகுவார்கள். ஆனால் இவர்களின் ஆழமான சிந்தனைகளை புரிந்துகொள்வது சில நேரங்களில் நண்பர்களுக்கு சற்றே சிரமமாக இருக்கலாம். இவர்கள் பெரும்பாலும் நண்பர்களின் கூட்டத்தில் இருப்பதை விரும்புவார்கள். நண்பர்களுடன் அடிக்கடி கருத்து பரிமாற்றங்களிலும் விவாதங்களிலும் ஈடுபடுவார்கள். புதியவர்களுடன் பழகும்போது அவர்களை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே நட்பை ஆழமாக வளர்த்துக் கொள்வார்கள். சிறுவயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதால் நண்பர்களிடமும் முதிர்ச்சியுடன் நடந்து கொள்வார்கள். அதனால் இவர்களுடைய நட்பு நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் யாரிடமாவது ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அவர்களிடம் ஆலோசனை பெற்றே முக்கியமான முடிவுகளை எடுப்பார்கள். சரி, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கும் நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் உயர் நண்பர்களாகவும் தேவைகளை அறிந்து உதவி செய்வார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வமும் கிடைக்கும். இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் வீடு, வாகனம் வாங்குவது சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாத செல்வம் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். கார்த்திகை, உத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நட்பு மற்றும் கூட்டுத் தொழில் நல்ல முறையில் அமையும். ஆனால் வாழ்க்கை துணையாக இணைக்கும் போது மட்டும் சில பிரச்சினைகள், புத்திரதோஷம் காரணமாக பிரிவினைகள் ஏற்படலாம் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் மிகச்சிறந்த நட்பு வட்டத்தை உருவாக்க முடியும். இந்த நட்சத்திர நாட்களில் தொடங்கும் நற்காரியங்கள் மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையாக அமைந்தால் பரிபூரண செல்வவளம் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சாதகமானவர்களாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். அத்துடன் இவர்களுடன் செய்யும் தொழில் மற்றும் செயல்களில் வெற்றி உறுதி என்று சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் இருடல் உயிர் பிணைப்பு கிடைக்கும். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திர நாட்களில் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் நல்ல நிலைத்தன்மை மற்றும் உயர்வு ஏற்படும். இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கும் தொழிலை விரிவாக்குவதற்கும் சிறந்த நாட்கள் என்று சொல்லலாம். வாழ்க்கை துணையாக அமைந்தால் சிறந்த வாழ்க்கை, சௌகரியம், மனசாட்சியுடன் வாழ்வு மற்றும் இனிமையான வாழ்க்கை அமையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருடன் நட்பு வைத்தால் பிரச்சனை வரும்? ஆம், இவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம். பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருடனும் எளிதாக பழகக்கூடியவர்கள். ஆனால் ஜோதிட கருத்துப்படி சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் அதிக நெருக்கமான நட்பு வைத்துக் கொள்ளும்போது கருத்து வேறுபாடுகள் அல்லது மனக்கசப்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. அஸ்வினி, மகம், மூலம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் நட்பில் சற்று கவனம் தேவை என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடன் சில நேரங்களில் கருத்து மோதல்கள் உருவாகலாம். இதனால் நட்பில் முறிவு மற்றும் மனக்கவலை ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மிக முக்கியமான காரியங்களை தொடங்காமல் இருப்பது நல்லது என்று ஜோதிடம் கூறுகிறது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் திருமணம் ஏற்படும் போது சில சங்கடங்களும் சிரமங்களும் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடனும் நட்பு வைத்துக் கொள்ளும் போது சில நேரங்களில் ஒத்துப்போகாத சூழல் உருவாகலாம். சிறிய விஷயங்களும் பெரிய பிரச்சனையாக மாறும் வாய்ப்பு இருப்பதாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் ஒத்துழைப்பு குறைந்த வாழ்க்கை ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பொதுவாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரும் எளிதில் கெடுதல் செய்ய முடியாது. இவர்கள் மன வலிமை மற்றும் அபூர்வ சக்தி கொண்டவர்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. எதிர்மறை சிந்தனையுடன் யாரும் இவர்களை எளிதில் நெருங்க முடியாது என்பதும் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் ஜோதிட வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.